வேகமா மேலே ஏறி ட்ரீட்ஸ் கொடுப்பேன்னு ஏறினாக்கும் ட்ரீட்ஸ் காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீ வாங்கிட்டு வந்தாதான். இல்லை கீழே இறங்கிக்கோ. சரி விளையாடு, அங்கேயே இருந்து. ட்ரீட்ஸ் இல்லடி மெயில தீர்ந்து போச்சு. நாளைக்கு வாங்கி தரேன். நாளைக்கு சாப்பிடலாமா? புரியுதா? நாளைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு இல்லையில. நாளைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு இல்லை. அம்மாட்ட இல்லை. ட்ரீட்ஸ் வேணுமா? தங்க பிள்ளைக்கு வேணுமா? 2 3 4 5 6 7 8 9 10 மீதி ஆளெல்லாம் எங்க? வண்டியா 11, வண்டியா 12. அப்ப இன்னொரு ஆள் எங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்காங்கடா. எல்லாரும் ட்ரீட்ஸ் இல்லைன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றானுங்க. இந்த பெரியவனும் பெரிய கருப்பானும் இந்த மாசா குட்டி இருக்காங்களா, 2 பேரும் சாப்பிட மாட்டாங்களா? எப்படி படுத்துருக்கிறத பார்த்தீங்களா? சாப்பிட மாட்டானுங்களாண்டா அவனுங்க 2 பேரும். சாப்பிட மாட்டப்ப நீயே. சரி சாப்பிடாத, பரவாயில்ல, நீ சாப்பிடாம இரு. இன்னைக்கு நைட்டு ஒன்றும் தப்பில்ல. சிஞ்சு குட்டி, செல்ல குட்டி, சிஞ்சுமா. டே சிஞ்சு பார்த்தியா? அது பார்க்க மாட்டேங்குது. வயிறு நிறைஞ்சுன்னா சிஞ்சுக்கு நான் கண்ணு தெரிய மாட்டேன். ஊரே உன்னை தேடினா ஆக்ஷன் போட்டுட்டு வெளியே வந்து படுத்திருக்கியா? என்னென்ன சேட்டை பண்ற நீ? ஏண்டா இங்க வர காலெல்லாம் அழுக்கு பாரு. இது என்னது இது? இங்க வர தலையெல்லாம் அழுக்கு. அது என்ன நாட்டு பூனை மேல உனக்கு அப்படி ஒரு கிரேஸு? ஏண்டா சண்டைக்கு நீ உனக்கே ஒரு 10 நிமிஷம் ஓடினா நாக்கு தெரியும். உனக்கு எதுக்கு சண்டை சொல்லு? ஆண்ட குட்டியே எல்லாம் தேடணும்லடா. உங்க அண்ணா அப்போ உன்னைய கொண்டிருப்பாங்க, ஓட்டு போட முடியாம போயிருந்தா. நடிப்பு நீ நடி. அடி 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 அடியே போடு. திமிரு தானே. போ வெளியே போ, கதை திறந்துருக்கு பாரு. போ. இதுக்காக தான் உன்னை மேல கொண்டு போய் விட்டது. சாசா ரொம்ப பண்ற. ஏய் இங்க பாரு, கொஞ்சமும் மதிக்குதா பாரு. டேய் அந்த பூனைக்கு சண்டைக்கு போகல போல, துரத்திட்டு வந்துட்டான் போல. எனக்கு தெரிஞ்சு அடி வாங்கிட்டு வந்து வரல. அடியெல்லாம் வாங்கல, பார்த்தா அடி வாங்கின மாதிரி தெரியல. அடி வாங்கினா எல்லாரும் பம்மிட்டுல படுத்திருப்பியான். ஓ நீ இப்படி எல்லாம் பண்ணா பரவாயில்ல, இப்படி இருக்கு உட்கார்ட்டு. அவர் வருவாருல, அப்ப அப்பதான் அடி வாங்க. அப்பதான் கரெக்டா கால் பாரு. உன்னையெல்லாம் எனத்துக்கு நான் குளிக்க வச்சு பார்த்து பராமரிக்கணும். இங்க பாரு, இங்க பாரு காலா. இது இங்க பாரு எப்படி வச்சிருக்கேன்னு பாரு காலை. இங்க பாரு வாழாட்டத்தை பாரு. வாழெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு வரஸ்மா. மூஞ்ச பாரு எப்படி இருக்கு. என்னமோ வேலைக்கு போயிட்டு வந்த இந்த வெயிலுக்குள்ள இழைக்கிறது வேற. மூஞ்சியும் மொசரக்கட்டையும் பேரு. நடிச்சுக்கோ, நல்ல பொல்லாத நடிப்பு. இப்போ வருவாருடி உங்க அத்தா. இன்னைக்கு இருக்குடி, இன்னைக்கு பொருட்க வாங்க போற. நீ அவரை கண்டுட்டு எப்படி ஓடுறியான்னு பாப்போம். எங்க போன? சண்டை விட்டு வந்திருக்க? எந்த பக்கம் ஓடுன? எந்த பக்கம் ஓடுன? உனக்கு எதையா பொழப்பா போச்சா? எங்க போன? காயங்க பட்டுருக்கா? எங்க சண்டையிட்ட போட்டு வந்தியா? இந்த கண்ணு சவுந்தமா இருக்குது. கண்ணு சவக்குது. கண்ணு காலை பாரு. கோவத்தை பத்தியா? கோவமா போன்ல அடிச்சுட்டு போறியாண்டி? இப்படி போ அப்படின்னு அடிச்சுட்டு போறியா? போகக்கூடாது சரியா? போகக்கூடாதுமா. வந்து ஆடிமா வந்து போகக்கூடாது சரியாம்மா? சரி அக்கா அடிக்க மாட்டேன் சரியா?
சரியா? ம், போகக்கூடாது. போகக்கூடாது, சரியா? சரி. அதெல்லாம் ஆக்ஷன் தான். அப்படியே இப்படி அப்பா அப்படியே இங்க தண்ணி குடிக்கிறியே உன் மூஞ்சி எதுக்கு போகாது. எப்படியா சொல்லுச்சு? தண்ணி வேணுமா அஸ்மா? இங்க பாரு. ஓடி இழைச்சிருக்குது. இல்ல நான் கூப்பிட்டேன்ல வெளியில நின்று ஷாஷான்னு கூப்பிடுறப்ப கத்துற சத்தம் கேட்டுச்சு. இவன் தான் கத்துனியா. சரி ஏதோ மாடியில உட்காந்துட்டு கத்துறியான் போலன்னு சொல்லிட்டு நான் மேலே போனேன். மேலே போனால் ஒரு துணியும் காணோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கருவாப்பையை மட்டும் கீழே இருந்து குதிச்சான். அப்புறமா மேலே அவங்களெல்லாம் போய் அடைச்சிட்டு ஷாஷா ஷாஷான்னு கத்திட்டு வந்துட்டேன் கீழே. அப்போதான் அவங்க எனக்குள்ளதான் இருந்து கத்திருக்கான். பின்னாடி வீட்டுல எல்லாம் போய் கத்திட்டு வந்தேன். தண்ணி தாகத்தை பாரு எம்பிட்டுன்னு. யாரு போக சொன்ன அப்படி? எதுக்கு அந்த பூனையை துரத்திட்டு போன? அந்த பூனை வாடி சுத்திட்டு போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? சாத்தியாச்சு சாத்தியாச்சு. நீ வேலையை பாரு. மாட்டையும் பாரு. யாரை கேட்டு நீ போன கீழே? என்ன ஏன் ஏறி வா, மேலே ஏறி வா. போக தெரிஞ்சுல, ஏறி வர தெரியாதா? டேய் நீயும் ஒரு திருட்டு போயிடல. நீயும் போனியா கீழே? சின்ன பையனை கூட்டிட்டு போயிருக்கிய, உன்னை என்ன செய்யறது சொல்லு? நீ என்ன கத்துறீங்க? அவங்க போனா இவளுக்கு என்னவாமா எதுவும் சேர்ந்து கத்துது. அங்க இருக்காங்களாமா, காப்பாத்தணுமா அவனுக்கு. சரி காப்பாத்துவோம், இரு. சரி காப்பாத்துவோம், சரியாடா? நீங்க இரு, அம்மா பார்த்து தூக்குறேன் பாரு. அப்ப பொட்டேட்டோ தூக்குறேன் பாரு. பா சரிடியே. காப்பாத்தியாச்சு, பொட்டேட்டோவை காப்பாத்தியாச்சு. போகக்கூடாதுடா, கீழே விழுந்துருவேண்டா. சரியா? அம்புட்டு பையன் ஏறி எங்கே வா வேடிக்கை பார்க்குறாங்கன்னு. சரி நீ வா, உன்னை எப்படி நான் இங்கே வா இங்கே வா இங்கே வா, மேலே ஏறி வா. சின்ன குட்டி மேலே ஏறி வருதுல்ல, உனக்கு என்ன? வா வாடி மயிலே, மேலே ஏறி. சரிடி தங்க வா, இங்கே வா. வாமா இங்கே வா இங்கே வா. அங்கே நைட்டி பார்க்குறேன், அங்கே நைட்டி பார்க்குறேன். பிச்சு கொடுக்குற ஆஸ்கல்களா கீழே இறங்கிட்டு வா வான்னு கத்துறது என்னடியே? கொஞ்சம் ஓடி போயிடும். சரி நீ அன்னைக்கு நைட்டு அங்கே இரு, சரியா? உன் யார் கிளப் சொன்னா? சரிப்பா, சரிம்மா, சரி வந்துருங்க வாங்க வாங்க செல்ல பிள்ளை. பிள்ளைய எந்த பிள்ளைன்னு தெரிய அட்ராஜி மாட்டேன். சும்மா எங்கன்னா போயிடுறது, அப்புறம் இறங்க முடியல ஏற முடியலன்னு உட்காந்துட்டு இதே வேலையா இருக்கு எல்லாத்துக்கும். மறுபடியெல்லாம் போனேன்னா இறக்கி விடாம ஏற்றி விடுறதில்ல. அங்கே நீ தான் தூங்கணும் பார்த்துக்கோ. புரிஞ்சிச்சா எல்லாருக்கோ? கீழே இறங்குனீங்கன்னா நீங்க அங்கேயே தான் தூங்கணும். பாரு எல்லாத்துக்கும் நீ தான் வழிகாட்டுறது. ஏறுறது இறங்குறது குதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் சொல்லி கொடுத்து எல்லா பயிலையும் கூட்டிட்டு போற. நீ நல்லா தெளிவாக ஏறி வந்துடுற, அவங்கள விட்டுவிட்டு. முழி அப்பாவியா முழி. குருவி கத்துது, அப்படியே அதில் போகணும்ப்பா. இதில் ஏறி கீழே குதிக்கிறானுங்க. இவன் மட்டும் இல்லைன்னா சின்னது இந்த ஷாஷா கூட நேற்று குதிச்சு பார்த்தேன். சின்னதுல இவன் வந்து இங்கே குதிக்கிறதுனால என்னன்னா இவன் குதிச்சு போகிறான், பொட்டேட்டோ குதிக்கிறான், ஷாஷா கூட குதிச்சு பூனையை துரத்திட்டு ஓடுது. அதனால என்னன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு அந்த கருவாப்பைய அப்படியே அப்படி அங்கே போகிறான் இங்கே போகிறான். அது எப்படா திறக்கிறதுன்னு பார்க்குறான் பார்த்துக்குங்க. ஓய் எங்க கீழே இறங்கு கீழே வா. இங்கே ஏறுனா இங்கே கீழே போயிடும். ஏறி இப்போ பழகுறாங்க எல்லாரும். சிஞ்சுமா நீ பார்த்துட்டு சும்மா தானமா இருக்க, அடிச்சிருக்கலாம்லம்மா அவனை. மின்சா நீ டாட் கட்டி வாங்க படியாங்க எல்லாரும் வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்கார், நீயும் உட்காரு. எங்க போற? உட்காரிட்டாங்க. சரி உட்காந்துக்கோ. எல்லாரும் உட்காந்தாச்சு. வா சிஞ்சுங்க வா. சிஞ்சுங்க வாடா. வா ஆடித்தங்க வா. வரலையா? எல்லாம் தூங்குறீங்களா?
பிள்ளைக்கு? வேணாமா? சரிம்மா. அப்படியே கண்ணை மூடி முழிச்சிருவாங்க. வேணுமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி இப்படி முழிப்பாங்க. வேணும்னா ஒடியன் சாப்பிட்ருவாங்க, வேணான்னா அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடி முழிச்சுக்கிறது. இது இவங்களோட சைகையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் கேட்பீங்க, எங்கள் குட்டி கத்தவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சும்மாலாம் எதுக்குமே கத்த மாட்டாங்க. ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் கத்துவாங்க. மற்ற நேரமும் இவங்க எங்கே கத்துறானுங்க? ஏன்னா அவங்க கண்ணை காட்டினதுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும் இல்லையா, அதனால கத்துறது கிடையாது அதிகமாக. இல்லைன்னா இத்தனை பேரும் கத்துனா எப்படி சமாளிக்கிறது ஒரே நேரத்தில்? மீன் போடுறதுக்கெலாம் வேக வைக்கிறப்போ ஒருத்தன் கத்த ஆரம்பிச்சானா அவ்வளோதான், எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆனால் இவங்க சைலண்ட்டாக இருக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கு. பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மூஞ்ச பார்த்து கண்ணை காட்டிட்டு அப்படியே அப்பாவியாக முழிப்பானுங்க. மீன் வேணும், இந்த மாதிரி எதாவது வேணும், நம்ம அவங்கக்கிட்ட கேள்வியோ ஏதாவது சொன்னோம்னாலும் அப்படியே மூஞ்ச பார்த்து அப்படியே கண்ணை சிமிட்டு வாங்கி பாருங்கள். அதுலேயே நம்ம விழுந்துருவோம். என் பிள்ளைங்க மட்டும் பிள்ளைங்க அறிவு பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி. என்னடி சாஷாமா இங்கே வெயிலுக்குள்ளே நீ போய் அடுத்த பூனை துரத்துறேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு உட்காந்துருக்க. அதை சொல்லிட்டேன்.